சண்டே என்னோட சிஸ்டருக்கு ஜாப் கிடச்சிருக்கிறதுனால ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் வாங்கி கொடுத்துருந்தா. அதை சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. இன்றைக்கின்னு பார்த்து இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். அதோடவே சேர்த்து டின்னருக்கு இட்லி தோசை மாவு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அடை தோசைக்கும் ஊற வச்சுருந்தேன். ரெண்டுத்தையும் இப்போ அரைக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடை தோசைக்கு 10 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதோடவே ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக இல்லாமல் கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் சுரைக்காய் சேர்த்து தான் ரெடி பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சுரைக்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக மாவு ரெடியாகி வந்துருச்சு. இதில் கருவேப்பிலை, துருவின சுரைக்காய், சாப் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல நல்லா நைஸாக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். அதை விட எனக்கு ஜீனி வச்சு சாப்பிட்றது அல்டிமேட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பிடிக்கும்.